என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே மனிதனுடைய மனம் எதை வாஞ்சிக்கிறது? உலக காரியங்களைத்தான் வாஞ்சித்து தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. கேளிக்கை விடுதிகள், பொழுதுபோக்கு இடங்கள், ஒரு நாள் விடுமுறை கிடைச்சிட்டுனா போதும், இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், இந்த நாள் முழுவதும் அந்த இடத்துல தங்கி நேரத்தை செலவழிக்கலாம். இப்படி தான் மனமானது வாஞ்சிக்கும். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாஞ்சையை பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உடைய பிரகாரத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை வாஞ்சிப்பதை அந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். இப்படி தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட, எல்லா நபர்களையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை தான் நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். அதன் மீதே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தாகமுள்ளதாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் நேரத்தை செல்போனுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லது தொலைக்காட்சிக்கு கொடுத்து விட்டீர்களா? கேளிக்கையான காரியங்களுக்கு கொடுத்து விட்டீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். அவருடைய சமூகத்திலே தரித்திருக்க ஆரம்பியுங்கள். அவருடைய சமூகத்தில் தான் பேரின்பம் காணப்படும், நித்திய மகிழ்ச்சி காணப்படும். உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள், சமாதானங்கள் எல்லாம் தற்காலிகமானது, நிம்மதியற்றது, நிலையற்றது. அவைகளினால் தொல்லைகள் தான் பெருக ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமரும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தரும். இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பையும் அவருடைய ஆச்சரியமான காரியங்களையும் கற்றுக்கொள்ள நமக்கு கிருபையின் மேல் கிருபையை பெற்றுத்தரும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அதிகமாய் தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.